தேனி மாவட்டம் போடி அருகே தம்பிநாயக்கன்பட்டியில் சிறுமி ஒருவரை பாலியல் ரீதியில் துன்புறுத்திய முதியவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, போலீசார் இந்த வழக்கில் எந்த மாதிரியான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள்? ஏன்னா வாட்ஸ்அப்பில் பரவிய ஒரு புகைப்படத்தை வைத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னணியை சொல்லுங்கள். கணேஷ் பார்த்தனா கடந்த 2 நாட்கள் முன்பு வாட்ஸ்அப்ல ஒரு படம் வெளிவந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தம்பிநாயக்கன்பட்டியில் உள்ள கிராம நூலகத்தின் முன்பு ஒரு பெரியவர் ஒரு சிறுமியை பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட படக்காட்சிகள் வாட்ஸ்அப்ல வெளிவந்தது. இது மிகுந்த ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி இந்த சம்பவம் குறித்து உடனடியாக நம்ம மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலத்தை தொடர்பு கேட்டபோது இந்த சம்பவம் தேனி மாவட்டத்தில் நடைபெற்றது தெரிவித்தார். மேலும் இது அவர் உறவினர் தான், இந்த சம்பவம் இதுக்கு மேலே நடந்திருக்கா இல்லையான்னு செக் பண்றக்கா நான் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் உடனடியாக இந்த புகைப்படத்தில் இப்ப தெரியல யார் என்ன கண்டறியப்பட்டது. அவர் பார்த்தோன்னா அதே ஊரை சேர்ந்த சின்னசாமி என்ற ஒரு மாற்றுத்திறனாளி முதியவர். இவர் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி 4வது சேர்ந்தவர். அந்த சிறுமியின் பெற்றோர் அந்த ஊர்ல கூலி வேலை செய்துட்டு வராங்க. பெற்றோர் இருவரும் கூலி வேலை செய்த நிலையில சிறுமி அப்பப்போது விளையாட செல்வார். அப்போதுதான் இந்த மாதிரி சம்பவம் நடைபெற்றதா காவல்துறையில முதல் கட்ட விசாரணை தெரிய வந்தது. இது குறித்து உடனடியாக காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சாங்க. வழக்கு பதிவு செய்த முக்கியமான காரணம் இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களுக்கு பரவி பல்வேறு தரப்பிலையும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியதால உடனடியாக காவல்துறை நடவடிக்கை இறங்கி அந்த ஊரை சேர்ந்த சின்னசாமி என்பதை கைது செஞ்சிருக்காங்க. அவர் குழந்தைகளுக்கு மீதாக எதிராக நடத்தப்படும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. கணேஷ், பாலாஜி, அந்த பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் நலனுக்காக எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? ஏதாவது உளவியல் ரீதியிலான கவுன்சிலிங் மாதிரியான ஏதாவது நலம் சார்ந்த நிகழ்வுகள் ஏதாவது அங்கே இருக்கிறதா? தற்போது இந்த முதல் கட்டமா காவல்துறையினர் அந்த அதாவது சம்பந்தப்பட்ட அந்த புகாருக்குள்ளான சின்னசாமியை கைது செய்வதில் மும்முரம் வந்தாங்க. இடையே பார்த்தோம்னா அந்த சிறுமியின் குடும்பத்தாருக்கு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மாவட்ட குழந்தையின் அலுவலர் நேரடியாக சென்று இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க அந்த குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உளவியல் பயிற்சி அளித்தால் இந்த பிரச்சனை அந்த பிள்ளை மறக்கும் அப்படின்ற காரணத்துக்கு அப்படின்ற நோக்கத்தோட தற்போது சிறுமிக்கு மன உளவியல் பயிற்சி அளிக்கப்பட்ட நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாங்க. கணேஷ், பாலாஜி, இந்த புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல பரவுறதுக்கு காரணம் என்ன? அது குறித்து ஏதாவது தகவல்கள் தெரிய வந்திருக்கிறதா? இந்த புகைப்படம் பார்த்தோம்னா இது புகைப்படம் தற்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அல்ல. இது சில நாட்களுக்கு முன்பு அந்த ஊரில் ஒரு அதாவது ஒரு இறந்தவருக்கு நிகழ்ச்சிக்காக வருகின்ற ஒரு கல்லூரி மாணவர்கள் அந்த ஊரில் இருந்தபோது அப்போது அந்த கல்லூரி மாணவர்கள் கண்ட காட்சி தான் இந்த புகைப்படம். அந்த கல்லூரி மாணவர்கள் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த கல்லூரி மாணவர்கள் தற்போது ஃப்ரீயா இருக்க நேரத்தில் இந்த சம்பவத்தை வாட்ஸ்அப் வெளியிட்டு இருக்காங்க. மேலும் அந்த வாட்ஸ்அப்ல ஒரு கடினமான வாசகங்கள், அதாவது இது போன்ற சம்பவங்கள் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் வரை இதை அனைவரும் பகிரவும் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த வெளியே வந்திருக்குமா?